தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அந்த ஏச்சனை ஏற்றுக்கொள்வார். இந்த வருஷம் ஃபுல்லா நம்மளோட பசங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்றது ஒரு சின்ன ரீகேப் மாதிரி அவங்க ஆனுவல் டே தான் இப்போ நம்ம பண்ண போறோம். நம்மளை வெல்கம் பண்றதுக்காக வெல்கம் ஸ்பீச்சோட கலன் சாண்டி இப்போ நமக்கு வருவாங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன் என்ற இறைவார்த்தையின்படி இந்த ஆண்டு முழுவதும் எங்களை வழிநடத்தி இன்று மறைக்கல்வி ஆண்டு விழா கொண்டாடுவதற்கு அருள் புரிந்த மூவொரு இறைவனை வரவேற்கின்றோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்ற இறைவார்த்தையின்படி பங்கில் உள்ள சிறு பிள்ளைகள் அனைவரையும் இயேசுவின் அன்பில் வளர்க்கும் பணியில் அயராது உழைக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தங்கள் பங்கிலுள்ள பிள்ளைகளின் இந்த ஆண்டு விழா நிகழ்வை கண்டு கழிக்க வந்திருக்கும் நமது பங்கு பேரவையின் துணைத் தலைவர் சகோதரர் வின்சென்ட் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தங்கள் குழந்தைகளை கல்வியில் மட்டுமல்லாமல் இறை ஞானத்திலும் வளர்க்க தவறாது மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைக்கும் பெற்றோர்களை வருக வருகவென வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் மறைக்கல்வி வகுப்பில் கலந்து கொண்டு இன்று கலை நிகழ்வுகளையும் நடத்தி அனைவரையும் மகிழ்விக்க வந்திருக்கும் குழந்தைகள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கின்றேன். தங்களுக்குள்ள பல்வேறு வேலைகளுக்கு மத்தியிலும் இறைவனின் அன்பு பணியை ஆர்வத்துடன் செய்து கொண்டிருக்கும் மறைக்கல்வி ஆசிரியர்களையும் தன்னார்வலர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நமது குழந்தைகளின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு இந்த அருமையான கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வந்திருக்கும் இறை மக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என் வரவேற்புரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. ஓகே, நம்ம எல்லாரும் வெல்கம் பண்ண நம்ம கலன் சாண்டிக்கு ஜோரா கிளாப் பண்ணிடலாமா? எப்பவுமே ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணுவோம், தெய்வீகமா ஒரு சாங்ல தானே ஆரம்பிப்போம். ஸோ கொயர் டீம் நமக்காக என்ன வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, நம்ம அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். கிளாப் பண்ணுங்க.
பச்சை என்ன நீ சொல்லு அடைஞ்சது எதுக்கு நீ சொல்லு உனக்குள்ள மகிமை இருக்குது நீ தெரிஞ்சுக்கோ பிறப்பெல்லாம் அதிசயம் தான் ஐயா கர்த்தர் தெய்வம் ஒருவர் தெய்வம் அவருக்கு சமமா ஒருவரும் இல்லை அவரை தெரிஞ்சா எல்லாம் கிடைக்கும் போக போகவே எல்லாம் தெரியும் போக போகவே எல்லாம் புரியுமே சூப்பரா இருந்துச்சா? அப்ப நல்லா நம்ம டீச்சர்ஸ்க்கு ஜாலியா அப்படியே கை தட்டி ஓ பண்ணலாமா? சரி, அடுத்து என்ன பார்க்கலாம்? என்ன பார்க்கலாம்? சரி, உங்கள்ல இருந்து நம்ம குட்டீஸை கூப்பிட்டு ஒரு டான்ஸ் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குட்டீஸ் ஜோரா அப்படியே கை தட்டி வெல்கம் பண்ணுங்க. தந்தானை துதிப்போமே திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே விந்தையாய் நமக்கென நந்தமான விளக்கரியதோ நன்மை மிக மிக விந்தையாய் நமக்கென நந்தமான விளக்கரியதோ நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே உயரத்து சியோனே நீ மெய்யாக கை கூர்ந்து நேர்ந்து உயரத்து சியோனே ஐயன் இயேசுக்கு கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே நாம் ஐயன் இயேசுக்கு கையை கூப்பி துதி செய்குவையே
புதிய தூக்கம் எனக்கு வந்து இல்லை படுத்துறீங்க ஐயா புதிய தூக்கம் எனக்கு வந்து இல்லை படுத்துறீங்க கண்ணன் சத்தம் மகிழ்ச்சியின் சத்தம் திரும்ப கேட்க புதியும் பாடல் நாவல வச்சு என்ன மகள் செஞ்சீங்க உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓடு வாழ வச்சீங்க உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓடு வாழ வச்சீங்க
டான்ஸ் பார்த்தாச்சு. இது மட்டும் தான் நம்ம மறைக்கல்வியில பண்றோமாக்கா? மறைக்கல்வி ஆண்டறி. வெறும் பாட்டு டான்ஸா கத்துக்கிறோம். வேற என்ன கத்துக்கிறோம் சொல்லுங்க? பைபிள் கத்துக்கிறோம். வேற சொல்லுங்க, சத்தமே வரல. என்ன கத்துக்கிறோம்? பைபிள், பிரேயர் கத்துக்கிறோம். பிரேயருக்கு என்ன அர்த்தம் கத்துக்கிறோம். நம்ம திருச்சபையை பத்தி கத்துக்கிறோம். நம்ம மறைக்கல்வியை பத்தி கத்துக்கிறோம். இவ்வளோ இருக்கு ட்ரெஸ்ஸா. வெறும் பாட்டு டான்ஸ் மட்டும் அடங்கிடுமா? இப்ப அதை பத்தி நம்ம தெளிவா பாத்துடலாமா? ஒவ்வொரு வாரமும் ஞாயிறுதோறும் மறைக்கல்வி வகுப்பு காலை 7:30 மணிக்கு தொடங்கப்படும். சரியான நேரத்திற்கு வருகின்ற மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு சபாஷ் கார்டு வழங்கப்படும். அனைவரும் ஒன்று கூடி ஆரம்ப ஜெபம் ஜெபித்த பிறகு மாணவ மாணவிகள் அவரவர் வகுப்பிற்கு செல்வர். வகுப்பு முடிந்த பிறகு ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுப்பார்கள். திருப்பலிக்கு பிறகு அவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படும். ஞாயிறு மறைக்கல்வி தொடக்க விழா அன்று புதிதாய் வருகை தந்த குழந்தைகளை பங்கு தந்தை அவர்கள் ஆசி வழங்கி வரவேற்றார்கள். மறைக்கல்வி பயிலும் குழந்தைகள் இயேசுவின் கண்மணிகள், இயேசுவின் செல்லங்கள், இயேசுவின் நண்பர்கள், இயேசுவின் சீடர்கள் என்று 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு செயல்பட்டார்கள். இதில் பல்வேறு நிகழ்வுகள் உள்ளடங்கியிருக்கும். மாதந்தோறும் அந்த குழுக்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட்டு அதிக மதிப்பீடு பெறும் குழுக்களுக்கு சுழற்கோப்பை வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது. 30/8/2025 அன்று ஆரோக்கிய அன்னையின் திருவிழா திருப்பலியை நமது மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் நமது பங்கில் சிறப்பித்தார்கள். 27/10/2025 அன்று நமது உயர் மறைமாவட்ட அளவில் விவிலிய பணிக்குழு நடத்திய விவிலிய வினாவிடை போட்டியில் நமது மறைக்கல்வி மாணவர்கள் 56 பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினார்கள். 11/11/2025 அன்று மறைக்கல்வி மாணவர்களுக்கு முதல் பருவத் தேர்வு நடைபெற்றது. 16/11/2025 அன்று குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. 30/11/2025 அன்று மறைக்கல்வி மாணவ மாணவியர்களுக்கு திருவருகை கால தியானம் நடைபெற்றது. 21/12/2025 அன்று கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. அன்று அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் முதல் பருவ தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. 4/1/2026 அன்று நமது பங்கில் செயல்பட்டு வரும் இளையோர் இயக்கத்தினரால் மறைக்கல்வி பயிலும் பிள்ளைகளுக்கு கேரம், செஸ், டிராயிங், போயம் ரைட்டிங் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டன. 18/1/2026 அன்று பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அன்று இளையோர் இயக்கத்தினர் நடத்திய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார்கள். 15/2/2026 அன்று மறைக்கல்வி 2ஆம் பருவ தேர்வு நடைபெற்றது. 18/2/2026 விபத்து புதன் அன்று மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் திருப்பலியினை சிறப்பித்தனர். மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து திவ்ய நற்கருணைக்கு 1 மணி நேரம் திருமணி ஆராதனை செலுத்தினார்கள். 19/4/2026 அன்று சாந்தோம் மீட்பு பணி மையத்தில் நடைபெற்ற VBS வகுப்புகளுக்கான ஒரு நாள் பயிற்சியில் நமது மறைக்கல்வி ஆசிரியர்கள் பங்கு பெற்றனர். 20/4/2026 திங்கள் முதல் 22/4/2026 புதன்கிழமை வரை 3 நாட்கள் VBS வகுப்புகள் நடைபெற்றது. VBS வகுப்புக்கான மைய கருத்து பங்கேற்போம், பயில்வோம், பயணிப்போம் என்பதாகும். மேலும் விவிலிய கதைகள், விவிலிய உறவுகள், விவிலிய சந்திப்புகள், விவிலிய நம்பிக்கைகள் என்று 4 பிரிவுகளாக இந்த ஆண்டு VBS நடைபெற்றது. 26/4/2026 இன்று இந்த ஆண்டுக்கான மறைக்கல்வி ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னும் இறைவார்த்தையை உணர்த்தும் நிகழ்வை இங்கு காண்போம். காட்சி 1. இரவு வேளை. மரியா ஹோம்வொர்க் செய்து கொண்டிருக்கிறார். மரியா, என்ன ஹோம்வொர்க் பண்றியா? ஆமா தாத்தா. இதோ அப்பாவும் வந்துட்டாரு. மா பசிக்குதுமா.
சரி வாங்க எல்லாம் சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் பைபிள் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணலாம். ஆமா, இன்னைக்கு வரைக்கும் நம்மளை பாதுகாத்து வந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லி பிரேயர் பண்ணலாம். ஓகே வாங்க ப்ரேயர் பண்ணலாம். இப்போ வாங்க சாப்பிடலாம். காட்சி 2. மறுநாள் காலை எழுந்தவுடன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பைபிள் படித்த பின்னரே தங்கள் வேலைகளை தொடங்குகிறார்கள். சரி, வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்கள் போயிட்டு வரோம். மரியா மட்டும் ஸ்கூல்ல விட்டுறீங்களா? ஓகே, நான் ஸ்கூலில் விட்டுடுறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. மரியா ரெடி ஆயிட்டியா? ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் பாட்டி. வா மரியா, ஸ்கூலுக்கு போகலாம். ஓகே தாத்தா. காட்சி 3. மரியா மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் வீடு திரும்புகிறார்கள். தாத்தா நான் வந்துட்டேன். வாமா மரியா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமா தாத்தா, இன்னைக்கு கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் தெரியுமா? சூப்பர்மா. மரியா, இதோ அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. அப்பா அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம். என்னது டாடியோ, சொல்லு. எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபரும் கொடுத்துருக்காங்க. ஓ அப்படியா, சூப்பர்ப்பா. நம்ம மரியாவும் இன்னைக்கு கிளாஸில் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. சூப்பர்மா மரியா. இந்த சந்தோஷமான விஷயத்துக்கெல்லாம் காரணமான நம்ம இயேசுவுக்கு நன்றி சொல்லலாம். பெங்களூருக்கு எப்போ போகணும்? நாளைக்கு தான்ப்பா போகணும். சரி ஓகேப்பா, அப்போ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுங்க. நீங்களும் பேக் பண்ணுங்கப்பா, நம்ம ஒன்றாவே போகலாம். இல்லைப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கேயே இருப்போம். சரி ஓகேப்பா. காட்சி 4. பெங்களூரில் உள்ள மரியாவின் வீட்டு. கிரேஸ், மரியா, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன், பாய். லியோ பைபிள் படிக்கலையா? அட போமா, எனக்கு டைம் ஆகுது, நாளைக்கு படிச்சுக்கலாம். நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேமா. சரி வா போலாம். காட்சி 5. மாலை வேலை. வா லியோ, வேலை முடிஞ்சிச்சா? ஆமாம் கிரேஸ், முடிஞ்சுது. மரியா, என்ன ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்ட போல? ஆமாப்பா முடிச்சிட்டேன். இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? போங்கப்பா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். சரி ஓகே, வாங்க தூங்கலாம். இவ்வாறு நாட்கள் செல்கின்றன. காட்சி 6. 3 வருடங்களுக்கு பின் பெங்களூரில் உள்ள மரியா வீட்டிற்கு தாத்தா பாட்டி வருகிறார்கள். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. மணி 11 ஆகுது, இன்னுமா தூங்குறாங்க? ஒருவேளை சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தூங்குறாங்களோ? தெரியலையே. காலங்காத்தால 11 மணிக்கு யாரு வந்து தொல்லை பண்றது? வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? திடீர்னு வந்திருக்கீங்க. ஆமாம், உங்களை பார்க்கணும் போல இருந்தது. என்ன, சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தூங்குறீங்களா? இல்ல இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவ் இருக்கு. மரியா எங்க கேட்டிசம் கிளாஸ் போயிருக்காளா? இல்ல, அவ டியூஷன் போயிருக்கா. காட்சி 7. மாலை வேலை. வாங்க ப்ரேயர் பண்ணலாம். போங்கப்பா, இன்னைக்கு ஒரு நாள் தான் நாங்களே ஃப்ரீயாக இருக்கோம். சரி, பைபிளாவது தாங்க. நான் உங்க பைபிளை ஊர்ல வச்சுட்டு வந்துட்டோம். மரியா, பைபிள் அந்த செல்ஃப் மேல இருக்கு பாரு, எடுத்து போய் தாத்தா பாட்டிக்கிட்ட கொடு. ஒரு நிமிஷம், தூசியா இருக்கு. மரியா, நீயாவது வா, ப்ரேயர் பண்ணலாம். நான் விளையாட போறேன் தாத்தா. இவங்க ரொம்ப தப்பு பண்ணுறாங்க, கடவுளை விட்டு விலகி போகிறாங்க. ஆமா, நீங்க சொல்றது கரெக்டு தான். நாளைக்கு முதல்ல அவங்க கிட்ட பேசணும். காட்சி 8. மறுநாள் இரவு. அப்பா எனக்கு ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்கப்பா, சைன் பண்ணுங்கப்பா. மரியா இவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்திருக்கா? கிரேஸ், நீ வீட்டில் என்ன தான் பண்ணுற? குழந்தைக்கு படிக்க சொல்லி கொடுக்காம என்ன தான் பண்ணுறியோ? எனக்கு வேலையிலே அவ்வளோ டென்ஷனு, நீ இதில் நீங்கள் வேற. இப்போ எதுக்கு கோவப்படுற? எல்லாருக்கும் தான் வேலை இருக்கு, ஏதோ உனக்கு மட்டும்தான் வேலை இருக்க மாதிரி கத்துற. உங்களுக்கு என்னப்பா தெரியும்? அந்த காலத்தில் இருந்த மாதிரியா இப்போவும் வேலை இருக்கு? ஒரே டார்கெட்டு அச்சீவ்மெண்ட்னு ஒரே ஓட விடுறாங்க. வேலை மாறலாம்ப்பா, ஆனால் நம்மளை படைச்ச கடவுள் அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்குமே மாற மாட்டார். பைபிளில் தாவீதோட வாழ்க்கையை பற்றி படிச்சிருக்கோம்ல. கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க, ஆனால் தாவீது மட்டும் பயப்படாமல் அவனை அடித்தான்.
அது எப்படி? எல்லாரும் கோலியாத்தை தனியாக பார்த்தாங்க, ஆனால் தாவீது மட்டும் கடவுளோட சேர்ந்து பார்த்தான். அதனால தான் பயப்படாமல் அவனை அழிச்சான். அப்பா, இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்ட அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்குது. மரியா ஸ்கூலில் மார்க் கம்மியாக எடுத்ததுக்கும் எனக்கு வேலையில் டிப்ரெஷனாக வந்ததுக்கும் நாங்கள் கடவுளை விட்டு பிரிஞ்சு போனது தான் காரணம். வாங்க இப்போ சாப்பிட்லாம். வாங்க எல்லாரும் பைபிள் படிச்சுட்டு சாப்பிட்லாம். முடியாது முடியாது உன்னை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இசையா முடியாது முடியாது. லியோ, இனிமே எந்த வேலையா இருந்தாலும் நம்ம ஜீசஸ் தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும். கண்டிப்பாக. மரியா, உனக்கும் ஓகே தானே? ஓகே அப்பா. பிறகு மரியாவின் குடும்பம் கடவுளுக்கு முதல் இடம் கொடுத்து வாழ்ந்து வந்தார்கள். இதனால் மரியாவும் 10ஆம் வகுப்பில் மாநில அளவில் முதல் இடம் பெற்றார். லியோவும் அலுவலகத்தில் நன்றாக பணிபுரிந்தான். இயேசுவே உண்மையான திராட்சை செடி, நாமும் அவருடைய கொடிகள். அவரில் நிலைத்திருந்தால் மட்டுமே நாம் மிகுந்த கனி கொடுக்க முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு இணைந்து செயல்பட்டு அவருக்காக கனி தருவோம். நன்றி. வருஷத்தை நன்மையால் குடி சொல்லும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுவே. வருஷத்தை நன்மையால் குடி சொல்லும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. தனிப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. தனிப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. அவர் தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, அவர் தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம், என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம். மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. என்னங்க, ஆண்டவர் வாக்கு பண்ணினது இன்னும் நடக்கலையேன்னு சோர்ந்து போயிருக்கீங்களா?
ஆற்றிடும் மாறாத உந்தன் மகிமை வருஷத்தை நன்மையால் சுத்தும் தெய்வமே வச்சாலும் கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே வருஷத்தை நன்மையால் சுத்தும் தெய்வமே வச்சாலும் கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே தலைவட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடத்திடுமே அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடத்திடுமே அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே என்னை மதமாக்கும் மகிமை எந்த வாழ்வாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை எந்த வாழ்வாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை மகிமையே மகிமை ஃபோக் டான்ஸ் ஆடினாங்க குட்டி பசங்க தான் அழகா டான்ஸ் ஆடிட்டு போனாங்க இப்போ வேற ஏதாவது டான்ஸ் பார்க்கலாமா அவ்வளோதானே இப்போ நமக்காக நம்ம பசங்க வெஸ்டர்ன்ல சூப்பரா பாடி காட்டுவாங்க இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே புதுவாசல்கள் திறக்கிற நேரமே இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே புதுவாசல்கள் திறக்கிற நேரமே ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் ஆஃப்டர்நூன் எல்லாம் ஆச்சரியத்தான் அசந்திருக்கு என்னோட காலையும் மாலையும் மதியம் எல்லாம் ஆச்சரியத்தான் நிரம்பிடுது நினைச்ச நன்மை எல்லாம் தேடி வருது என்ன நாடி வருது கைக்கூடி வருது ஈஸ்ட்ல வெஸ்ட்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே சரிந்து
படிச்சு அவங்க கத்துக்கிட்டது டிராமாவா டான்ஸா நமக்கு அழகா புரிய வச்சுட்டு போனாங்க. ஆனா இந்த 3 நாள் நமக்கு VBS நடந்தது ஞாபகம் இருக்கா? ஆமாவா இல்லையா? அந்த 3 நாள் VBSல நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோம் நம்ம பார்த்துடலாமா? இஸ்ரேல் மக்கள் உடன்படிக்கை. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய பிறகு சீனாய் மலையில் ஆண்டவர் அவர்களுடன் உடன்படிக்கை செய்வதற்காக மோசேயை அழைத்தார். மோசே, நீயும் ஆரோனும் நாதாபும் அபிகூபும் இஸ்ரவேலின் 70 மூப்பர்களும் மலையை நோக்கி வாருங்கள். ஆனால் நீ மட்டும் என்னிடம் நெருக்கமாக வர வேண்டும். இஸ்ரேல் மக்களே, ஆண்டவர் உங்களுக்கு கூறிய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லியதை நாங்கள் செய்வோம். மோசே ஆண்டவருடைய வார்த்தைகளை எழுதினார். மறுநாள் அவர் பலிபீடம் கட்டினார். இது ஆண்டவருக்கான பலிபீடம். இங்கு பலிகள் செலுத்துவோம். இளைஞர்கள் பலி செலுத்துகிறார்கள். மோசே இரத்தத்தை எடுத்து மக்களின் மீது தெளித்தார். இது ஆண்டவர் உங்களோடு செய்த உடன்படிக்கையின் இரத்தம். மோசேயும் ஆரோனும் நாதாவும் அபிகூவும் மற்றும் 70 மூப்பர்களும் ஆண்டவரை பார்க்க மலையில் ஏறினார்கள். அவர்கள் ஆண்டவரை கண்டார்கள். அவருடைய பாதத்தின் கீழ் நீல கல்லை போல பிரகாசித்தது. மோசே மலையில் மேலும் ஏறினார். நான் உனக்கு கட்டளைகள் கொடுக்கிறேன், நீ இங்கே இரு. மோசே 6 நாட்கள் ஆண்டவர் மோசேயை 6 நாட்கள் கழித்து மலைக்கு வர சொன்னார். மோசே 40 நாட்களும் 40 இரவுகளும் மலையில் இருந்தார். ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் நடக்க வேண்டும். கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். டொக்கு டொக்குனு டொக்கு டொக்குனு கோலை ஒன்றியே சீனாய் மலை மீது மோசே ஏறினார். டொக்கு டொக்குனு டொக்கு டொக்குனு கோலை ஒன்றியே சீனாய் மலை மீது மோசே ஏறினார். காத்திருந்தார் காத்திருந்தார் 40 நாட்கள் காத்திருந்தார். காத்திருந்தார் காத்திருந்தார் ஆண்டவருக்காக காத்திருந்தார். டொக்கு டொக்குனு கோலை ஒன்றியே சீனாய் மலை மீது மோசே ஏறினார். டொக்கு டொக்குனு கோலை ஒன்றியே சீனாய் மலை மீது மோசே ஏறினார். எழுதி தந்தார் கற்பலகையின் மேல் எழுதி தந்தார் 10 கட்டளைகளை எழுதி தந்தார். டொக்கு டொக்குனு கோலை ஒன்றியே சீனாய் மலை மீது மோசே ஏறினார். டொக்கு டொக்குனு கோலை ஒன்றியே சீனாய் மலை மீது மோசே ஏறினார். நமக்காக அழகா ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணிட்டு பண்ண நம்ம கிட்ஸுக்கு ஜோரா கை தட்டிடலாமா? அக்கா, உங்களுக்கு கஷ்டம் வந்தா என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்? கஷ்டம் வந்தா ஒவ்வொருமா போய் அழுவேன். யார் எனக்கு ஒரு கஷ்டம் தராங்களோ அவங்க போய் திட்டுவேன். வேற என்ன பண்ணுவாங்க? ஆனா நம்ம 10th கேர்ள்ஸ் வந்து கஷ்டம் வந்தா என்ன பண்ணணும்னு அவங்க டான்ஸ் மூலியமா காட்ட போறாங்க. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? ஒரு நாளும் விட மாட்டேன் கீழே வாக்கு தத்துவம் என் மேல
இல்ல ப்ரோ, பாவத்துல சுத்தவங்கள இயேசு உயிரோட எழுப்பினாரு. அவங்க போடுற செம்ம குத்து. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கான ஒரு பரிசை கொடுக்கிறோம். சபாஷ் கார்டு. சபாஷ் கார்டு என்பது பிள்ளைகள் 7:15 மணிக்கு காலையிலேயே ஞாயிற்றுக்கிழமைகள் நேரத்தோடு வர வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சிக்காக கொடுக்கப்படுகிற ஒரு நினைவு பரிசு. உண்மையிலேயே பெற்றோர்களுக்கு இந்த வேலையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் தங்களுடைய காலை செய்ய வேண்டிய பொறுப்பான காரியங்களை முடித்துவிட்டு நேரத்தோடு பிள்ளைகளை அழைத்து வந்து விடுவது என்பது சற்று சிரமத்துக்குரியது நன்றாக தெரியும். இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேரத்தோடு திருப்பலிக்கு ஆலயத்திற்கு வர வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை உங்களிடமிருந்து அவர்களுக்கு கொடுப்பது இன்றைக்கு அவர்கள் பெறுகிற இந்த ஊக்க பரிசு ஒரு உந்துதலாக இருக்கும். எனவே இந்த வேளையில் பிள்ளைகளுக்கு மட்டுமல்லாமல் அவருடைய பெற்றோர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். Fabio Joe, first standard. Fabio Joe, Rafael Joe, Mary Sylvia, Maria Bernes, Jency Angel, Leon Weisler, Priscilla Angelin,
கெனி, சந்தன ஜெய்சன், செஃப்ரின். தேங்க்யூ ஃபாதர். தேர்வு எழுதி முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்க நமது பங்கு பேரவை உப தலைவர் சகோதரர் வின்சென்ட் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மெரில்டா மேரி, செகண்ட் ஸ்டாண்டர்ட். மரிய ஏஞ்சலினா, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். சில்வியா, செஃப்ரின், டெரன்ஸ் பேட்ரிக், லூர்த் ஆஸ்டின், பிரிசில்லா ஏஞ்சலின், வின்சி அமித்ரா, ஹர்ஷினி 11th ஸ்டாண்டர்ட். சந்தன ஜெய்சன் 10th ஸ்டாண்டர்ட். மரிய ராஜ கிளின்டன் 11th ஸ்டாண்டர்ட். மோசஸ் கிளமன் 12th ஸ்டாண்டர்ட். Thank you, brother.
பெரியமா இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்க இருக்கிறோம். இவர்கள் எதற்காக என்றால், அதிகமான வாரங்கள் நம்முடைய பிள்ளைகள் விடுமுறை எடுக்காமல் பெற்றோர்களுக்கு சில அசௌகரியங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் பங்கேற்று இந்த சிறப்பு பரிசுகளை பெறுகிறார்கள். இந்த சிறப்பு பரிசினுடைய சிறப்பு என்னவென்றால், அவருடைய தனிப்பட்ட பெயர் அதில் பதியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிற ஒரு நினைவு பரிசு. உண்மையிலேயே அதை பார்க்கின்ற பொழுது பிற்காலத்தில் நான் இப்படியாக ஞாயிறு மறுக்கல்விற்கு நான் பயணித்தேனவே, இது அவர்களுக்கு ஒரு உந்துதலாக அவர்கள் வளர வளர இயேசுக்குள்ளாக வளர்வதற்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். எனவே இப்பொழுது எனக்கு ஒரு 14 பிள்ளைகள் அந்த ஒரு நிலையில் இந்த சிறப்பு பரிசை பெறுகிறார்கள். எனவே இந்த பரிசை பெறுவதற்கு ஒரு உற்சாகப்படுத்தி அழைத்து வந்த பெற்றோர்களுக்கும் இந்த வேலையிலிருந்து நெஞ்சம் நிறைந்த நன்றியும் பாராட்டுகளையுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேரி சில்வியா 9th standard, Maria Bernes 12th standard, Fabio Joe 1st standard, Fabio Rafael Joe, Leon Weisler, Kenny, Leah Doris Mendes, Leah Doris, Jagan, Maria Raja Clinton, Sandana Jason, Rosemary 10th standard, Priscilla Angeline 10th standard. கலை நிகழ்ச்சிகள் பல நாட்களாக நம்முடைய பிள்ளைகள் நேரத்தை ஒதுக்கி பயிற்சி எடுத்தார்கள். அதனுடைய ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம். எல்லா பிள்ளைகளும் அருமையாக நேர்த்தியாக அவர்கள் இங்கே தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தார்கள். எனவே பங்கேற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் அவர்களை உடனிருந்து மாலை பொழுதிலும் சற்று நேரம் கடந்திருந்தாலும் ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளோடு இருந்து அவர்களுடைய பயிற்சியை நிறைவு செய்து அவர்களை நேரத்தோடு வீட்டிற்கு அனுப்பின பொறுப்பை ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டார். எனவே இந்த வேலையில் பங்கேற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் அவர்களை வழிநடத்தின ஆசிரியர்களுக்கும் ஒத்துழைத்த அருமை பெற்றோர்களுக்குமாக நன்றி. இப்பொழுது பங்கேற்ற பிள்ளைகளுக்கு பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்கு தத்தம் வகுப்பாசிரியர்களை அன்போடு அழைக்கிறேன். Fourth, fifth, sixth, Teresa. 4th, 5th, 6th, Jones. 7th, 8th, 9th, Gilda. 10th standard, Miss Esther. 11th and 12th, Mrs. Malar Selvi. 11th, 12th boys, Hirday Mary teacher. Prayer song, Kaushika. பிரியமான இந்த அருமையான நேரத்தில் பெற்றோர்களுக்கு ஒரு
செய்தி. பெற்றோர்களுக்கு ஒரு செய்தி. நீங்க எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் காட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் பிள்ளைகளுக்கு ஆன்மீகமானது ஊற்றி எடுக்கப்படும். எனவே இந்த மறைக்கல் நிகழ்வுகள் இவ்வளவு சிறப்பாக இருப்பதற்கு பிள்ளைகள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் என்றாலும் பெற்றோர்களுக்கு இந்த சிறப்பு போய் சேரும். காரணம், நீங்கள் பிள்ளைகளுடைய பங்கேற்பை விரும்புகிறீர்கள். இந்த பங்கேற்பு முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அதை எதிர்பார்க்கிறீர்கள். அதுதான் இந்த அளவுக்கு நிகழ்ந்திருக்கிறது. எனவே பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய இந்த ஆர்வம் அவர்கள் வளர வளர அது அதிகப்படுத்த நீங்கள் எதையெல்லாம் செய்ய முடியும் என்று உங்களால் இயலுமோ அதையெல்லாம் செய்வதற்கு நீங்கள் தாமதப்படுத்தக்கூடாது. வரப்போகிற காலங்கள் சற்று கடினமான காலங்களாக இருக்கும் என்று என்னை விட உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த கடினமான காலத்தில் உங்கள் பிள்ளைகள் இயேசுவை பிடித்து கொண்டு அவர்கள் நிற்க வேண்டும் என்றால் இப்போ நீங்கள் அவர்கள் கொடுக்கின்ற உற்சாகம் தான். இப்போ எதுவுமே நீங்கள் கண்டுக்காம அப்பொழுது உன் பிள்ளைகளுக்காக எவ்வளவு நீங்கள் சிரமெடுத்தாலும் அது விரலுக்கு இறைத்த நீராக தான் மாறிப்போகும். எனவே இந்த நாளில் இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு ஒவ்வொருவரும் தத்தம் பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். பிள்ளைகள், ஆசிரியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் பெற்றோர்கள் இவர்களுக்காக ஒத்துழைப்பு கொடுத்த நல்ல உள்ளங்கள். எனவே இவர்கள் ஒவ்வொருவருக்குமாக எனது நன்றியை, வாழ்த்துக்களை, ஜெபங்களை தெரிவிக்கிற இந்த சமயத்தில் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆன்மீகத்தில் உங்களுடைய பங்களிப்பு முதன்மையானதாக இருக்க வேண்டும். அவருடைய விசுவாச வாழ்க்கையில், ஜெப வாழ்க்கையில், திருப்பலியில் பங்கேற்கிற அந்த ஒரு சூழலில் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கிறீர்களோ மற்ற காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என் பிள்ளைக்கு அங்கே இருக்குமா, இங்கே இருக்குமா, இது கிடைக்குமா, அது கிடைக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனவே நீ உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை காண்பிப்பதில், இயேசுவை பற்றி கொள்வதில், இயேசுவை அவர்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்வதில் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு அவர்களை உற்சாகப்படுத்தி அதை செய்து நீங்கள் முடிக்கிறீர்களோ மீதமானதை இயேசு உங்களுக்காக செய்வார், கண்டிப்பாக செய்வார். எனவே அந்த விசுவாசம் பெற்றோர்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். உங்களுக்கு பல சிரமங்கள் இருந்தாலும் உங்கள் சிரமத்தின் நிமித்தமாக பிள்ளைகள் இந்த விசுவாச பயிற்சியில், வறட்சியில் அவர்கள் பின்னுக்கு இருந்துடக்கூடாது. உங்களுடைய சிரமங்களை சற்று ஒதுக்கி வைத்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த விசுவாச வளர்ச்சி எழுச்சிக்காக நீங்கள் செய்கிற சிறு தியாகங்கள் கூட அவர்கள் பிற்காலத்தில் விசுவாசத்தில் சிறந்த மாதிரியாக இருப்பதற்கு உங்களுடைய சாகம். எனவே மீண்டும் ஒரு முறை அனைத்து பெற்றோர்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களுமாக நான் கொடுக்கிற சமயத்தில் இன்னும் இந்த பிள்ளைகள் பல்வேறு திறமைகளில் அவர்கள் படிக்கின்ற பள்ளியில், பணி செய்கிற இடங்களில் பிற்காலத்தில் அவர்கள் முன்னின்று சிலரை வழிநடத்தக்கூடிய ஒரு பயிற்சியை இந்த ஞாயிறு மறைக்கல்வி கொடுத்திருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். இங்கே நிகழ்ந்த நிகழ்வுகள் அப்படியாக தான் எனக்கு தோன்றுகிறது. மற்ற பிள்ளைகளுக்கு இப்படியான ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்கு சூழலே கிடையாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அவர்கள் எங்கு அவர்கள் இருந்தாலும், எந்த சூழல் இருந்தாலும் அவர்கள் ஒரு நிகழ்வை எடுத்து நடத்துவதற்கு இதெல்லாம் பிற்காலத்தில் அவர்களுக்கு ஒரு வழியை, ஒரு ஆர்வத்தை, ஒரு முன் பயிற்சியை கொடுத்திருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். எனவே மீண்டும் ஒரு முறை இதற்காக ஒத்துழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியும் பாராட்டும் ஜெபங்களும். இறைவன் தொடர்ந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய ஆன்மீகத்தையுமாக அவர் செம்மையாய் நடத்தி அவருக்கு ஏற்ற திருக்குடும்பமாய் நீங்கள் வாழ இறைவன் ஆசீர்வாதங்களோடு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வருடம் மறைக்கல்வியில் 4 ஒரு டைட்டில் அருமையாக கொடுக்கப்பட்டது. இந்த 4 டைட்டில் இயேசுனுடைய கண்மணிகள், இயேசுனுடைய செல்லங்கள், இயேசுவின் நண்பர்கள், இயேசுவின் சீடர். அந்த படிநிலை குழந்தையிலிருந்து வளர வளர அவர்கள் பெரிய பிள்ளைகளுக்கு இயேசுனுடைய
சீடர்கள் என்று அழகாய் வைத்திருக்கிறார்களே, வாரந்தோறும் அவர்களுக்கான பாயிண்ட்ஸுகள் கொடுப்பாங்க. டிசிப்ளின் நேரத்தோடு வருவதில், வகுப்பறையில் நடக்கிற சில நிகழ்வுகளுக்கு உற்சாகமாக குழுவில் அவர்கள் பங்களிக்கின்ற பொழுது அவர்கள் கொடுக்கிற மதிப்பெண்களில் இயேசுவின் செல்லங்கள் என்கின்ற 2வது குழுவானது இந்த வருடம் முழுவதும் அவர்கள் டாப்பராக இருக்கிறார்கள். எனவே அந்த டாப்பருக்கான ஒரு நினைவு சுழல் கோப்பையை அந்த குழுவினுடைய வழிகாட்டி சகோதரி மலர்செல்வி அவர்கள் இதை குழுவின் சார்பாக பெற்றுக்கொள்கிறார்கள். இப்படிலாம் ப்ரைஸ் வாங்குறது ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்கா அப்படி ப்ரைஸ் வாங்குறது? அப்போ அடுத்த வாட்டி நம்ம இன்னும் நிறைய ப்ரைஸ் வாங்கலாமா? சீக்கிரமாக வந்து சபாஷ் கார்டு வாங்கி கேட்டிசம் கிளாஸ் அட்டன் பண்ணி இன்னும் நிறைய ப்ரைஸ் வாங்கலாமா? ஓகேவா? சத்தமே கேட்கல. ஓகேவா? ப்ரைஸ் வாங்குவோமா அடுத்த வாட்டி? சரி, இப்போ நன்றியுரை ஆடுறதுக்கு மோனிகா ஆண்டி வாங்குவாங்க. மூவொரு இறைவனின் திருநாமத்தில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நிறைவு செய்யும் இந்த தருணத்தில் முதலில் எங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் மூவொரு இறைவனுக்கு மனமார்ந்த நன்றிகளை செலுத்துகிறோம். அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை. அடுத்ததாக எங்கள் அன்பு தந்தையர் ஃபாதர் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகள். அவர்களின் ஆன்மீக வழிகாட்டுதலும் ஆசீர்வாதமும் எங்களை எப்போதும் சரியான பாதையில் நடத்துகிறது. மேலும் எங்கள் பங்கின் துணைத் தலைவர் வின்சென்ட் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அன்பு ஆசிரியர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அவர்கள் நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரும் அறிவும் நெறிமுறைகளும் அவர்களது வாழ்க்கையை உயர்த்த பயன்படுகிறது. அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதை சிறப்பாக்கிய அனைத்து மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். உங்கள் ஒத்துழைப்பும் ஆர்வமும் இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு முக்கிய காரணம். இறுதியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே மோனிகா ஆண்டிக்கு நன்றி. ஓகே, நம்ம எப்பவுமே ஃபைனலாக ஒரு சூப்பரான டான்ஸ் பார்த்து தானே முடிப்போம். அந்த மாதிரி நம்ம 12th பாய்ஸ் கூப்பிட்டுலாமா? அவங்க கூட இருந்தா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கடா?
ஒரு மகளை காட்டுவேன் இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்கு வாழ அவர் என்னோடு இருந்தா ஒரு மகளை காட்டுவேன். யாரும் எழுதுன்ற போல தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நிகழ்வுகள் ஓரளவு முடிஞ்சிருச்சு. சரியா? கடைசி ஒரு பாட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு பிரமாதமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, பாராட்டுகள். மக்கள் எழுந்து போகவே இல்லை, எழுந்துக்க மாட்டேன்றார். சரி, எல்லோரும் எழுந்திருப்போம். கடைசி நன்றி பாடலோடு இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம். கடைசி நன்றி பாடல் பாடிய பிறகு எல்லோருக்குமாக அன்பின் உணவானது தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 வரிசையாக இதை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களுக்கு ஒரு வரிசை. என்னுடைய இப்பொழுது இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய நமக்கு மேடையும் ஒளி அமைப்பும் செய்து கொடுத்த சகோதரர் ரஜினி அவர்களுக்கு ஜோராக ஒரு கைத்தட்டலை நாம் கொடுப்போம். ஜோரமாக கொஞ்சம் 10 பிள்ளைங்க ஜோராக கைத்தட்டல். அருமையான ஸ்டேஜ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அங்கிள் அருமையான ஸ்டேஜ் போட்டுருக்காரு. அருமையான ஆடியோ சிஸ்டம். அதே போல் நம்முடைய நிகழ்வுகள் இப்போது ஏரில் போயிட்டுருக்கு. ஏரில் நீங்கள் யூடியூப்பில் எப்போ வேண்டுமானாலும் பார்த்துக்கலாம். எனவே அதனுடைய உதவியாக இருந்த திலக் வீடியோஸினுடைய உரிமைதாரர் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களும் கடந்த 5 வருடமாக ஒரே கேமராமேன் இருக்கிற சகோதரிய பேர் நான் சொல்லவே இல்லை. கடைசியாக உங்கள் பேர் சொல்ல முடியாது. ராஜா ராஜா சரி, ராஜா படத்திற்கு ஜோராவை கை தட்டுங்க. எல்லா நிகழ்வுக்கும் நேரத்தோட நான் சோர்ந்து போகாமல், அது இரவாக இருந்தாலும் பரவாயில்ல, பகலாக இருந்தாலும் பரவாயில்ல, மனுஷன் என்னை விட அதிகமாக அவர் தான் நின்று இருப்பார். நான் கொஞ்ச நேரம் அவர் உட்கார மாட்டார். அதனால் அருமையான கடந்த 5 வருடமாக சிறப்பாக நம்முடைய எல்லா நிகழ்வும், அது ஆன்மீக நிகழ்வாக இருக்கட்டும், இது போல ஒரு கலை நிகழ்வுகளாக இருக்கட்டும். எனவே அருமையான இந்த நண்பர்களுக்கு நமது நெஞ்சு நிறைந்த நன்றி. இறைவன் இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் இவருடைய தொழிலையும் நிறைவாக ஆசிரியர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய பாடகர் குழுவினர் இப்பொழுது நன்றி பாடலை பாடி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறார். தந்தையர்கள் சார்ந்து அவர்களுக்கு பங்கு மக்கள் சார்பாக அல்ல, ஒவ்வொரு மறைக்கல்வி ஆசிரியர் சார்பாகவும் அதில் பயிலும் ஒவ்வொரு பள்ளி மாணவர்களாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறு சாமி அனுப்பியிருக்கோம். கைத்தட்டுங்க. பிள்ளைகள் இந்த பக்கம் போங்க.
God bless you.